அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டேஸ்ட்டான புதுவிதமான பீஃப் கிரேவி ட்ரை பண்ணலாமா? வாங்க. கேஜி அளவுக்கு பீஃபை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு இதோட ஆயில், தண்ணி, பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதோட கொஞ்சமாக ரம்ப இலை, அது கருவேப்பிலை, மஞ்சத்தூள் சேர்த்து 10 விசிலுக்கு வச்சு தனியாக வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதோட பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் தனியாக வச்சுக்கோங்க. இங்கே பீஃப் நல்லா வெந்துருச்சு, இதையும் தனியாக வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து அதில் மல்லி, நல்ல மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், வரமிளகாய் போட்டு வறுத்து இதையும் பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இங்கே ஒரு சட்டி அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூனோட ஆயில் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணதை உப்போட சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு நல்ல தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பீஃபை சேர்த்து நல்லா கலந்துவிட்டு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, தண்ணி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான டாப்பு டக்கரான பீஃப் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.